வணக்கம். கீரை மசியல் பண்ண போகிறோம். இது வந்து சிறுகீரை மசியல். இதுக்கு வந்து பயத்தம்பருப்பு 1 கிலோ, ஒரு 3 தேங்காய் சில்லு, கொஞ்சம் முடி தேங்காய், 3 பச்சை மிளகாய், ஒரு 4-5 பூண்டு, 2 தக்காளி, ஒரு வெங்காயம், ஜீரகம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சிறு உப்பு, அவ்வளோதான். ஓரளவு தண்ணி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு போட்டுருவேன். பாசிப்பருப்பு போட்டுட்டு கீரையை மேலே போட்டு தக்காளி அதில் போட்டு வெங்காயம் அதில் போட்டு பூண்டையை அதில் போட்டுருவேன். உப்பு ஜீரகம் எல்லாத்தையும் அதில் போட்டுருவேன். போட்டு அது வெந்துக்கும். மூடிடுவேன். அது வெந்தோட தேங்காய் அரைச்சி விட்டுட்டு, தேங்காய் பச்சை மிளகா அரைச்சி விட்டு கடுகு கொடுத்த மட்டும் தாளித்து கொட்டி மசிச்சு எடுத்து வச்சுருவேன். கீரை ஜோராக வந்து போச்சு. இப்போ மசிக்க வேண்டியதுதான் வேலை. அரைச்சது தேங்காயை அதை ஊற்ற வேண்டியதான். அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் எடுத்து ஊற்றிட்டேன். இப்போ மதிச்சுட்டு நல்லா மதிச்சுட்டேன். இப்போ கடுகு உளுத்தம் தாளிச்சு கொட்டி இறக்க போகிறேன். இது வந்து சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா மட்டும் எல்லோரும் சாப்பிட்லாம். நல்ல சத்து கீரையில். கீரை சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எல்லோரும் சாப்பிட்லாம். சின்ன குழந்தை, பெரியவா, நடுத்தரம் எல்லோரும் சாப்பிட்லாம். நான் இப்போ மதிச்சுட்டு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்ட போகிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டிட்டு உளுத்தம்பருப்பு கலந்து விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு அவ்வளோதான். கீரை மசியல் ரெடி. அதெல்லாம் சத்து தேங்காய் போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம், அதில் பயத்தம்பருப்பு போட்டிருக்கோம், அது கீரை போட்டிருக்கோம், வெங்காயம் போட்டிருக்கோம். எல்லாம் சேர்ந்து உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி.